தூய்மையான தெருக்கள். ஒரு தெருவிலும் இது போன்ற ஒரு காலி மனை. உங்கள் தெருவில் ஏதேனும் காலி மனை இருக்கிறதா? அந்த காலி மனைகளில் இவ்வாறாக குப்பைகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதா? அப்படி குப்பைகள் இல்லாமல் இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்க தேவையில்லை. உங்கள் ஊரின் பெயரை மட்டும் கமெண்டில் செய்துவிட்டு வேறு நல்லதொரு வீடியோவை பாருங்கள். அப்படி குப்பைகள் ஏதேனும் இருந்தால் உங்கள் தெருவிலோ வீதியிலோ இல்லை காலி மனைகளிலோ உங்கள் ஏரியாவிலோ உங்கள் வட்டம் மாவட்டம் எங்காவது குப்பைகள் இது முதல்ல இருந்தால் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும். வணக்கம் நண்பர்களே. கொரோனாவிற்காக ஊரடங்கை ஏற்படுத்திய மத்திய அரசானது இந்தியா முழுவதும் ஊரடங்கை அமல்படுத்த முடிந்தது. மேலும் வீட்டில் உள்ளவர்கள் மெயின் ரோட்டிற்கு வர முடியாத அளவில் ஒரு ஊரிலும் போலீஸ்காரர்களால் கட்டைகள் அமைத்து தடுப்புகள் அமைத்து வீட்டிற்குள்ளே முடங்கி கிடக்க வைக்க முடிந்தது. ஆனால் சுதந்திரம் அடைந்து இன்று வரை எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன? இன்று நீங்கள் வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் இன்ற வேளையில் சுதந்திரம் அடைந்து எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன என கமெண்டில் கமெண்ட் செய்யவும். ஒரு கொரோனாவிற்காக வீட்டிற்குள் முடங்கி வைக்க முடியும் என இந்திய அரசால் முடித்து காண்பித்தது. ஆனால் இன்று வரை இது போன்ற குப்பைகள் கொட்டுவதை தடுக்க எந்த ஒரு சட்டமோ நடவடிக்கையோ மேற்கொள்ளவில்லை. அழகிய வீதிகளில் இவ்வாறாக குப்பை கொட்டுவர்களுக்கு எந்தவிதமான தண்டனையோ ஃபைனோ கிடையாது. ஆனால் சாலைகளில் முகக்கவசமோ அல்லது தலைக்கவசமோ அணியாதவர்களுக்கு ஸ்பாட் ஃபைன் வசூலிக்கிறார்கள் காவல்துறையினர் என்றால் இந்திய அரசாங்கத்தால் வசூலிக்கப்படுகிறது அல்லது தமிழக அரசால் வசூலிக்கப்படுகிறது. இதற்கெல்லாம் உடனடியாக சட்டம் தீட்டி மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள். எதனால்? மக்கள் மீது உள்ள நல்ல எண்ணத்திலா? நீங்களே யோசித்து பாருங்கள். தலைக்கவசம் அணியவில்லை என்றால் அவர் ஒருவர் மட்டுமே பாதிப்புக்கு உள்ளாகிறார். இது போன்ற நாற்றம் பிடித்த குப்பைகளை தெருவிலோ ஊரிலோ இல்லை காலி மனைகளிலோ கொட்டுவதால் அந்த தெருவில் உள்ளவர்கள் ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் நல்ல காற்றை சுவாசிக்க முடியாமல் அனைவரும் நோய்வாய்ப்பட ஏதுவாகிறது. மேலும் நோய் தொற்றுக்கு காரணமாக அமையும் இது போன்ற குப்பைகளை தெருவில் கொட்டுபவர்களுக்கு எந்த விதமான ஃபைனும் கிடையாது, எந்த விதமான தண்டனையும் கிடையாது. ஆனால் ஒருவர் மட்டுமே பாதிப்புக்குள்ளானக்கூடிய தலைக்கவசமோ முகக்கவசமோ அணியவில்லை என்றால் உடனடியாக ஸ்பாட் ஃபைன் வசூலிக்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? சட்டம் என்றால் அனைவருக்கும் ஒன்றுதான். இன்று வரை இந்த குப்பை கொட்டுவதை தடுக்க இயலாத இந்திய அரசு, வளர்கின்ற இந்திய அரசு வளர்ந்த நாடுகளில் உள்ள குப்பைகள் இல்லாத சூழ்நிலையை பார்த்து தெரிந்து கொண்டுள்ளது. அனைத்து ஊர்களுக்கும் செல்லும் நமது பிரதமர் அங்கு உள்ள சாலைகள் வீதிகள் இது போன்ற காலி மனைகள் அனைத்தையும் பார்த்திருப்பார். ஆனால் இந்தியாவில் அதற்கான சட்டங்கள் இயற்றாதது ஏன்? இதற்கு தமிழக அரசு மனது வைத்தாலே முடியும், அல்லது போலீஸ்காரர்கள் மனது வைத்தாலே முடியும். நமது நாட்டில் அரசியல்வாதிகள், நீதிபதிகள், IAS, IPS என அனைத்து துறைகளிலும் வல்லமை படைத்தவர்கள், திறமைசாலிகள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த குப்பைகளை ஒழிப்பதற்கு ஏன் இன்று வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை? குப்பைகளை ஒழித்தால் இந்தியா வல்லரசாக மாறிவிடும் என்ற அச்சத்திலோ ஏன் என்று எனக்கு தயக்கம் காட்டுவது புரியவில்லை. மக்களாக பார்த்து திருந்துவார்கள் என்றால் திருந்த மாட்டார்கள். 144 என்று போட்டால் வீட்டிற்குள் முடங்கி வைக்க சட்டம் சரியாக செயல்படுகிறது. 7 மணிக்கு மேல் கடைகள் திறக்கக்கூடாது என்றால் அதற்கு சட்டம் சரியாக செயல்படுகிறது. முகக்கவசம் அணியவில்லை என்றால் ஃபைன் வசூலிப்பதில் சட்டம் சரியாக செயல்படுகிறது. தலைக்கவசம் அணியாதவர்களுக்கு ஃபைன் வசூலிப்பதில் சட்டம் சரியாக செயல்படுகிறது. ஆனால் இவ்வாறு குப்பை கொட்டுபவர்களுக்கு மட்டும் எங்கு வேண்டுமானாலும், யார் வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும் குப்பைகளை கொட்டி கொண்டே செல்லலாம். துர்நாற்றத்தை ஊர் முழுவதும் ஏற்படுத்தலாம். அண்ட் ஆல்சோ நோய் தொற்றையும் ஏற்படுத்தலாம். இதற்காக அரசியல்வாதியிலிருந்து சட்டத்துறை வரை, மேலும் நாட்டிற்கு நல்லது செய்வோர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் வரை யாருமே இதற்காக குரல் கொடுக்கவில்லை. ஏன்?
இது எப்போது மாறும்? இந்தியா எப்போது தூய்மையான நாடாக மாறும்? உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள், இல்லை என்றால் ஃபார்வர்ட் செய்யுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.